வெல்கம் பேக் டு கப் அண்ட் சாசர் vlog. இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு அரபிக் ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். குனாஃபா. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியானதும் கூட. ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இது தான். நட்ஸ் வந்து பிஸ்தாவும் பாதாமும் எடுத்துருக்கோம். அதை வந்து மிக்சியில் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்புறமேட்டு மில்க் வந்து ஒரு 1/2 லிட்டர் பாயில் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம். கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு அந்த மில்கை வந்து அதில் கலந்து வச்சுக்கிறோம், கட்டி இல்லாமல். இப்போ வந்து பால் கொதிச்சோன்னே அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சிங்கை வந்து இதில் சேர்த்துப்போம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்கும். இதை கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லாட்டி கட்டி பிடிச்சிடும். அடுத்து இன்றைக்கி நம்ம சீஸ் குனாஃபா தான் செய்ய போகிறோம். அதுக்கு சீஸ் ஸ்லைசஸை வந்து இதில் போட்டுக்கிறோம். இந்த க்ரீம் பேஸ் வந்து ரெடி. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்து இது குனாஃபா பேஸ். அமேசான்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும், நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இதை வந்து மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துப்போம். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும். இந்த குனாஃபா பேஸ், இந்த க்ரீம் ஃபில்லிங், இதெல்லாம் தான் மெயின். அடுத்து பட்டர் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து அதை உருக்கிக்கிறோம். அப்புறம் இந்த குனாஃபா பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். அடுத்து பேனில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இந்த குனாஃபா பேஸை அதில் வச்சுட்டு நல்லா ஒரு கப் வச்சு நல்லா அழுத்திக்கிறோம். அடுத்து இந்த க்ரீம் ஃபில்லிங்கை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மேலே வந்து இன்னொன்று லேயர் வந்து இந்த குனாஃபா பேஸை வந்து மேலே போட்டு செட் பண்ணிவிடுங்க. ஸ்டவ்வில் வந்து ஒரு லோ ஃப்ளேம், ரொம்ப லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஒரு சைடு வைக்கணும். அடுத்து திருப்பி போட்டு அடுத்த சைடு வந்து ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வைக்கணும். சுகர் சிரப் செஞ்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க, 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ஜஸ்ட் மெல்ட் ஆனால் மட்டும் போதும். அவ்வளோதான், நம்ம குனாஃபா ரெடி. மேலே வந்து அந்த நட்ஸ் எல்லாம் வந்து கார்னிஷிங் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் மேலே ஊற்றி கட் பண்ணி சாப்பிட வேண்டிதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.